சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. ரவுடியெல்லாம் சரண்டர் ஆகிட்டாங்க. எங்கே ரவுடியெல்லாம் சரண்டர் ஆன மாதிரி, குற்றம் பண்ணவங்களாம் சரண்டர் ஆன மாதிரி தெரிஞ்சு 15 நாளாக பார்த்தா நாட்டில் நடக்கிறது. அதாவது நான் என்ன சொன்னால், கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஃபஸ்ட்டு அவர் எண்ணிக்கை 118 வராமல் இருந்தது வந்துருச்சு. அமைச்சரவை ஃபுல்லாக பூர்த்தி பண்ணாமல் இருந்தது பண்ணியாச்சு. 200 யூனிட் கரண்ட்டுன்னு சொன்னார், அதில் முட்டாளங்கடி வேலை பண்ணி பட்டணாமல் போட்டாங்க மக்களுக்கு. உண்மை. இது பேசிக்கிட்டு இருக்கும்போதே வேலூரில் இன்னொரு செய்தி என்னென்னா, செங்கல் சூளையில் போயிட்டு நாங்கள் தாவேக்கா நிர்வாகி எங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி வருது. இதில் என்னன்னா மன வருத்தமான விஷயம், திமுக ஆரம்பித்து விட்டார்கள், இது திட்டமிட்ட சதி. சம்பந்தப்பட்ட வியாபாரிங்க பத்திரிகையாளர்கள்கிட்ட புலம்புறாங்க, மனக்குமுறுகளை கொட்டுறாங்க. இதில் என்ன செட்டிங் இருக்குன்னு எனக்கு புரியல. அங்கே பார்த்தா தாவேக்க கொடியோட ஒரு கார் நிற்கிது. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஒன்றிய செயலாளருக்கு செங்கல் சூழலில் என்ன வேலை? ஃபர்வேஸ்னு ஒரு அமைச்சர், அவர் பார்த்தா ஃபோனில் ரொம்ப இனிமையாக பேசுகிறாரு. தூக்கிடுவேன், செஞ்சு விட்ருவேன், வச்சு விட்ருவேன், எங்களை மீறி யார் தலைக்கட்டு, இது மிமிக்ரி. அப்புறம் மேபி சொல்ல, அது என் வாய்ஸ் இல்லை, டப்பிங் யாரோ பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் அனுமதிச்சிட்டாங்க யார்? தாவேக்கா. இதையே அனுமதிக்கும் போது நீங்கள் கேட்குறீங்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நான் அதுக்கு எப்படி உடனே பதில் சொல்லுவேன்? இல்லை 15 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே தாவேக்கா இது போல் பண்ணுவாங்களா? 15 நாள் தான் ஆச்சு ஆட்சிக்கு 15 நாள் தான் ஆட்சி யாரும் அப்படி வே அவுட்டெல்லாம் போய் சொல்லலை. செங்கல் சூளைக்கு உங்கள் ஒன்றிய செயலர் போனதுனால தான் வீடியோ வருது. நர்ஸாக இருந்துக்கிட்டு டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு டாக்டர் வேஷம் போட்டுன்னு போய் பண்ணதுனால தான் வருது. தானாக போய் ஆமை குஞ்சு முட்டையிட்டு அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு கடலில் விடுறது. விஜயண்ணா உத்தரவின் பேர் ஆமை குஞ்சுகள் கடலில் பாதுகாக்கிறதுக்கு விடுறதுனாலன்னு வந்ததுனால தான் வந்துச்சு. எப்பயுமே போயின்னு இருக்கிற அதே காவல்துறை வண்டியில் அதே மாதிரி தான் போகிறாரு. மற்றபடி அதே காமராஜர் சாலையில் என்ன ரோடு அகலம் இருக்கோ அதே ரோட்டில் ஸ்டாலின் போன வழியில் தான் இப்போ அவர் போயின்னு வந்துட்டுருக்காரு. சுருக்கமாக சொல்லணும், இதில் என்ன புதுமை? நீங்களும் அதே சந்தர்ப்பவாத அரசியல் தானே பண்ணுறீங்க. மற்றவங்களெல்லாம் அது பேர் என்னது, ஊராமுட்டு நெய்யில் ஸ்வீட்டு செய்யக்கூடாது, சரியா? எல்லாத்தையும் கடந்து போனால் என்ன அர்த்தம்? அமைதி காத்தா என்ன அர்த்தம்? எப்போ தான் ரெண்டே கோரிக்கை தாங்க, விஜய் சார் உழைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அது வரலாம் பத்திரிகையாளர்கள் அவருக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேக்கா ஆட்சி அமைந்து 2 வாரங்களுக்கு மேலே ஆச்சு. இதில் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு, அமைச்சர் நியமிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்துச்சு. ஒரு வழியாக அமைச்சர்களை நியமிச்சிட்டாங்க. கூட்டணி சார்பாகவும் அமைச்சர்களை நியமித்து கூட்டணி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் 2 விஷயங்கள் குறிப்பாக அந்த நிர்வாகம் இன்னும் சரியாக அவங்களுக்கு பண்ண தெரியலை. ஏன்னா பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மின்வெட்டு நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. கொள்ளை நேற்று கூட கோயம்புத்தூரில் ஒரு சிறுமி கிணத்துல பிணமாக கிடந்தாங்க. மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. முந்தைய ஆட்சியில் என்ன குற்றச்சாட்டு வைத்தாங்களோ அதை இப்படியே தொடருது, இந்த ஆட்சியிலும் தொடருதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. முதற்கட்டமாக இந்த தாவேக்கா அரசுடைய நிர்வாகம் சரியில்லை, பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதை எப்படி நான் பார்க்குறீங்க? அதாங்க, குற்றங்கள் எல்லா ஆட்சி காலத்துலேயும் எல்லா கட்சிகள் ஆட்சியில் இருந்த பொழுதும் நடந்திருக்கு. குற்றங்கள் எடுத்தங்கவுத்தன்னு உடனே 0% கொண்டு வர முடியாது. அது சாத்தியம் இல்லை. அப்போ எது சாத்தியம் அப்படின்னா, ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷம் நீங்கள் அதை ஒரு தொலைநோக்கு பார்வையில் 0 கிரைமு இல்லை கிரைம் ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி குற்றங்கள் குறையறதுக்கு உண்டான அந்த வேலைகளை எடுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் அது சாத்தியம். அப்போது சமீபமாக இருந்த ஆட்சி காலத்தில் அதிமுகவோ இல்லை திமுகவோ அதற்கு போதிய அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்றது ஒரு உண்மை. தாவேக்காக்கு அதை பற்றின புரிதலே கிடையாது. அந்த 2 கட்சி பண்ணலைன்றது என்னோட குற்றச்சாட்டு. தாவேக்கு அதை அதை விட புரிதலே கிடையாது. அதனால ஆட்சியில் அமர்ந்த உடனே சிங்கப்பெண் படை போதை மருந்து, அதனால தான் சொல்கிறேன் அவங்களுக்கு புரிதலே கிடையாதுன்னு. பிரச்சனை எவ்வளோ இருக்குது, எவ்வளவு தொலைவு ஊறி இருக்குது. இந்த குற்றங்கள்ன்றது கேன்சர் கட்டி மாதிரி உடம்புல நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அது எந்தளவுக்கு தாக்கம் இருக்குது, அதை எப்படி சிங்கிள் அவுட் பண்ணி அதுக்கு மருந்து கொடுத்துக்கிறதா, அதை சர்ஜரி கொடுக்குறதா, அதை எடுக்கிறதா, அது எவ்வளோ நேரத்தில் நம்ம உடம்பு ரெக்கவர் ஆகும், எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்றது படிக்கணும். அப்போ குற்றம் அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா, ஐயா விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் அந்த குற்றத்தை பற்றி 1-2 சம்பவங்கள் பேசியிருக்காருமே, எங்கேயுமே ஒரு கோர்வையாக அவருக்கு என்ன திட்டம் வச்சுருக்காரு, அவர் என்ன பிளான் வச்சுருக்காரு அப்படின்னு கிடையாது. இப்போ குயிலி படை, நாச்சியார் படை அந்த மாதிரிலாம் பேசினார். அப்புறம் பேசி இப்போ இன்றைக்கி சிங்கப்படை பெண் படையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். பட் நான் இன்னொரு காணொலியில் கூட சொல்லியிருப்பேன், ஒரு சிங்கப்பெண் படைனா 40 மாவட்டம் இருக்குது நமக்கு. ஒரு மாவட்டத்துக்கு குறைஞ்சது நீங்கள் ஒரு 20 போலீஸ்காரங்க போட்டு, ஒரு மாவட்டன்றது பெருசு. இப்போ சென்னையெலாம் ஒரு மாவட்டமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஒரு 100-200 போலீஸ் வந்து போடணும். நீங்கள் அது போட்டால் தான் ஒரு யூனிட்டாக அது ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ 1000 பேர் கிட்டத்தட்ட அதை டிப்ளாய் பண்ணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஐஜி கீழே 2 எஸ்பி அதுக்கப்புறமா வந்து அதுக்கு கீழே ஏசி, அதுக்கு கீழே வந்து ஒரு 8 இன்ஸ்பெக்டரோ 12 இன்ஸ்பெக்டரோ ஒரு 20 எஸ்ஐ அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க. அப்போ அது வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு வரல. அப்போ இன்னொன்று அதை பற்றின அந்த புரிதல், அதுக்குமே நான் சொல்லியிருந்தேன் வழக்கறிஞர்லாம் நியமனம் பண்ண. இப்போ நேற்று ஒரு 5 வழக்கறிஞர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க, விஜய் நாராயணன் போட்டிருக்காங்க கீழே. இப்போ அதெல்லாம் பத்தாது. அப்போது அந்த பிரச்சனையினுடைய தாக்கம் உங்களுக்கு புரிஞ்சால் தான் அதுக்கு தீர்வு. நான் ஆல்ரெடி சொன்னேன், 2 திராவிட கட்சிகள் வந்து போதிய அளவுக்கு அதில் திட்டமிடல் பண்ணலை. அது ஒரு சிக்கல். குற்றத்தை குறைக்கிறதுக்கு இல்லை குற்றத்தை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன வியூகங்கள்னால், உதாரணத்துக்கு மற்ற மாநிலங்களில் இடம்பெயர் தொழிலாளிகள் வராங்க, அவங்களால ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில இதெல்லாம் வருதுன்றாங்க. பட் அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணோம்ல, யார் வராங்க தமிழ்நாட்டுக்குள்ளே, யார் தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவோ ஒரு விஷயமோ நம்மக்கிட்ட போதிய அளவு கிடையாது. இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை, போதிய அளவு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த குற்ற பின்னணியில் ஈடுபடுறாங்க அப்படின்னா ஆனாவுன்னா போக வேண்டியது, பெயில் வாங்கிக்கின்னு வந்துட வேண்டியது. அப்போ பெயிலில் வாங்கி அவங்க வெளியில் வந்தோன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, திருப்பி அவங்க தொழில் என்ன, குற்றம் பண்ணுறது. அப்போது அந்த மாதிரி அந்த பெயிலெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் குண்டாஸ் ஆக்ட் தேவையில்லாமல் பத்திரிகையாளர் மீது போடுறது, அந்த மாதிரி பிரச்சனைகளில் தான் அரசு ஒரு சில நேரத்தை தவறு செஞ்சு. சரி, அந்த அரசு மீது விஜய் அவர்களும் குறை சொன்னார், எல்லாம் பேசினார், கொண்டார். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, இவருக்கு அதை பற்றின இன்னும் அந்த புரிதல் என்பது இல்லை. முதல்ல இன்னொன்று உடனடியாக பண்ண முடியாது, புரிதல் என்பது இல்லை. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் அவருக்கு வந்து காலதாமதம் கொடுக்கும். நம்ம ஒரு 20 நாள் தான் ஆகுது, இல்லை 15 நாள் தான் ஆகுதுன்னா, இந்த குற்றப்பின்னணி வந்து டெய்லி அவர் மாதிரியே நம்மளும் அது குறித்து பேசவே மாட்டுறாரு. கூட்டணி கட்சிகளை இது பண்ணுறதுலே இருக்கிறாரு, அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறதுலே இருக்கிறாரு, ஒரு ரீல்ஸ் அரசியல் பண்ணதிலே இருக்கிறாரு. அது குறித்து இந்த சிறுவர்கள் கொலை நடக்குது, அடித்து கொள்கிறாங்க காதலியை, இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல், பல்வேறு விஷயங்களில் முதல்வராக எதுக்குமே இப்போ முன்னாள் முதல்வர் வந்து ஏதாவது ட்விட்டரில் போடுவார், ஏதாவது இவர் அது கூட ரிப்ளை பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து. இல்லை, அவர் வந்து கடந்து போக பார்க்குறார். இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து கடந்து போக பார்க்குறாரு, தப்பித்து கொள்ள பார்க்குறாரு. அது அப்படி தான் நான் புரிஞ்சுக்குவேன். இப்போது இது வந்து ஓகே, இந்த குற்றன்றது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ டைம் கொடுக்கணும், அவங்க செயல்படுறதுக்கு விடணும், பார்க்கணும். இப்போ அடிப்படையில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து டைம் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ உதாரணத்துக்கு புஷி ஆனந்த் வந்து நேற்று ஒரு பதிவு போட்டார், கட்சிக்காரங்க யாரும் போய் ஆய்வெல்லாம் பண்ணக்கூடாது, இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருக்குறாரு. யார், அருண்ராஜ் போன்றவர்கள், புஷி ஆனந்த் போன்றவர்கள் தீர்வு கொடுத்துருக்காங்க. இது பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து வேலூரில் இன்னொரு செய்தி என்னென்னா, செங்கல் சூளையில் போயிட்டு நாங்கள் தாவேக்கா நிர்வாகி, எங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி வருது. இதில் என்னன்னா மன வருத்தமான விஷயம், விமர்சனம் பண்ணுறாமல் யாரும் இருக்க முடியாதுங்க, எல்லாருமேலும் விமர்சனம் வருங்க. அதில் கீழே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக ஆரம்பித்து விட்டார்கள், இது திட்டமிட்ட சதி. இந்த செங்கல் சூளைக்காரர், அவரோட நண்பர்கள், இன்னொரு சூளையை வச்சுருக்கிறவர், அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்களால் தொழில் பண்ண முடியல, எங்களுக்கு வியாபாரம் பிரச்சனையாக இருக்குது, வசூல் பண்ணி 1 லட்ச ரூபா கொடு. மேலே மாவட்ட செயலாளர் சொன்னார், நான் ஒன்றிய செயலாளர், என்கிட்ட கொடுத்து தான் ஆகணும்னு சம்பந்தப்பட்ட வியாபாரிங்க பத்திரிகையாளர்கள்கிட்ட புலம்புறாங்க, மனக்குமுறுகளெல்லாம் கொட்டுறாங்க. இதில் என்ன செட்டிங் இருக்குன்னு எனக்கு புரியல. அங்கே பார்த்தா தாவேக்க கொடியோட ஒரு கார் நிற்கிது. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஒன்றிய செயலாளருக்கு செங்கல் சூளையில் என்ன வேலை? இந்த அடிப்படை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டிங்களா? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி சட்டம் ஒழுங்கு எப்படி பார்க்குறீங்க, நான் சொன்னால் இவ்வளவு சீக்கிரம் விஜய் சாரை வந்து குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்கு வேணால் அதை பற்றின புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவர் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறார், 2 வருஷம் தான் ஆயிருக்கு. முதலமைச்சர் பதவியோ இல்லை எம்எல்ஏ பதவின்றதை அவர் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, பார்க்குறார். அப்போ அவருக்கு டைம் கொடுக்கும். பட் கட்சி ரீதியாக நடக்குதில்ல தப்பு, கட்சிக்காரங்களே போய் தப்பு பண்ணுறாங்களா, அதை சரி செய்யலாம். அப்போ செங்கல் சூளையில் போய் ஒருத்தர் கேட்குறேன், என்ன பண்ணியிருக்கணும் இன்றைக்கி அந்த ஒன்றிய செயலரை, இது அம்மையார் ஜெயலலிதா வரதான் என்ன பண்ணியிருப்பாங்க, பதவி நீக்கம் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? அப்போது இதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு கட்சியில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு உயர்மட்ட குழு. கட்சிக்காரங்களே தப்பு பண்ணால் காவல்துறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்கள பதவி பறிக்கப்படும். விஜய் அவர்களுக்கு மூலதனம் என்பது விஜய் அவர்களுக்கு இருக்கிற நல்ல பேர். அந்த நல்ல பேரை கெடுக்கிறது யாராக இருந்தாலும் சரி, தயவுதாட்சணை இல்லாமல் நடவடிக்கை பாயும். இல்லை, அரசு நிர்வாகங்கள் சில இடங்களில் லஞ்சம் வாங்குறாங்க, சில ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டுறாங்க. அதனால தாவேக்கா சார்பில் அந்த கட்சியினர் ஆனால் நீங்கள் போய் லஞ்சம் கேட்க போகிறீங்களா? அவங்க போய் சரியாக நடக்குதான்னு செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதெல்லாம் புஷி ஆனந்த் நேற்றே தீர்த்து வச்சுட்டார். அந்த பஞ்சாயத்தை அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க 2 பேர் போய் அதெல்லாம் போல்ட்டு நட்டெல்லாம் டைட் பண்ணால் போதும். நீங்கள்லாம் எதுவுமே போய் எந்த ஆணையுமே நீங்கள் எடுக்க வேணாம்.
அதெல்லாம் நீங்கள் போய் தலையிட்டிங்கன்னா தான் பிரச்சனை. அது கட்ட பஞ்சாயத்தில் போய் விற்கும். கண்டிப்பாக விஜய் சாருக்கு அதனால் கெட்ட பேர் வரும். ஆல்ரெடி அவர் உழைக்கிறதில்ல, பத்திரிகையாளரை சந்திக்கிறதில்ல, நிறைய விஷயம் அவர் பேசுகிறதில்ல, கூட இதுவும் சேர்ந்ததுன்னா கெட்ட பேர் வரும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. ஏதோ இப்போ அது கூட என்ன பண்ணாங்க, ரவுடியெல்லாம் சரண்டர் ஆகிட்டாங்கன்னாங்க. எங்கே ரவுடியெல்லாம் சரண்டர் ஆன மாதிரி, குற்றம் பண்ணவங்களாம் சரண்டர் ஆன மாதிரி தெரிஞ்சு 15 நாளாக பார்த்தா நாட்டில் நடக்கிறது. அதாவது நான் என்ன சொன்னால், கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஃபஸ்ட்டு அவர் எண்ணிக்கை 118 வராமல் இருந்தது வந்துருச்சு. அமைச்சரவை ஃபுல்லாக பூர்த்தி பண்ணாமல் இருந்தது பண்ணியாச்சு. 200 யூனிட் கரண்ட்டுன்னு சொன்னார். அதில் உட்டாலங்கடி வேலை பண்ணி பட்டநாமம் போட்டாங்க மக்களுக்கு. உண்மை. இன்னும் எதுவும் பெருசாக சரியாக செய்யலை. ஆனால் அரசியல் ரீதியாக ஏதோ செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு எண்ணம் இருக்குது. புது அமைச்சர் நல்ல இளைஞர்கள்லாம் போட்டிருக்காங்க. குற்றப்பின்னணி இருக்கிறவங்களையும் போட்டிருக்கிறாங்க, குற்றப்பின்னணி இல்லாமல் ஐயோ பாவம் நல்ல மனிதர்களையும் போட்டிருக்காங்க. நான் அப்போ அந்த நல்ல மனிதர்களை பார்த்து நல்ல ஆட்சி வருன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் இதில் என்னென்னா, தாவேக்க நிர்வாகிகள் நிறைய இடத்துல ஆல்ரெடி இந்த ஸ்டேஷனுக்கு போய் பேசுகிறது, மணல் குவாரி நடக்கிற சைட்டுக்கு போகிறது, கல் குவாரியில் செங்கல் சூழலில் போய் காசு கேட்கறது, அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. ஒரு 15 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே தாவேக்கனர் இது போல் பண்ணுவாங்களா? இதில் அவங்க சதி இருக்குன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. 15 நாள் தான் ஆச்சு ஆட்சிக்கு 15 நாள் தான் ஆட்சி யாரும் அப்படியே வே அவுட்டெல்லாம் போய் சொல்லலை. செங்கல் சூளைக்கு உங்கள் ஒன்றிய செயலர் போனதுனால தான் வீடியோ வருது. நர்ஸாக இருந்துக்கிட்டு டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு டாக்டர் வேஷம் போட்டுன்னு போய் பண்ணதுனால தான் வருது. தானாக போய் ஆமை குஞ்சு முட்டையிட்டு அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு கடலில் விடுறது. விஜயண்ணா உத்தரவின் பேர் ஆமை குஞ்சுகள் கடலில் பாதுகாக்கிறதுக்கு விடுறதுனாலன்னு வந்ததுனால தான் வந்துச்சு. டிஃபன் பாக்ஸில் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏஐ ஃபோட்டோ போட்டு அவர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறதுனால தான் வந்துச்சு விமர்சனம். எப்பயுமே போயின்னு இருக்கிற அதே காவல்துறை வண்டியில் அதே மாதிரி தான் போகிறாரு. வண்டிங்க புதுசாக மாற்றிருக்கிறதா தகவல் நானும் கேள்விப்பட்டேன். மற்றபடி அதே காமராஜர் சாலையில் என்ன ரோடு அகலம் இருக்கோ அதே ரோட்டில் ஒரு பேரிகேடு போட்டு முதல்வருக்கு எப்பயுமே ஸ்டாலின் போன வழியில் தான் இப்போ அவர் போயின்னு வந்துட்டுருக்காரு. சுருக்கமாக சொல்லணும்னா இதில் என்ன புதுமை? எதுக்கு இந்த வேலை? இதுதான் கேட்குறாங்க. இது நீங்கள் பண்ணதுனால தானே வந்துச்சு. இது பண்ணலைன்னா வராது. இன்னொன்று, எப்படி ஒரு பிராமணரை அமைச்சராக்கலாம், அதுவும் இந்து அறநிலைத்துறைக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, எந்த சட்டத்தில் அது தப்புன்னு இருக்குது? இல்லை அப்படி எதிர்க்கணும். வெற்றி பெற்றது 2 பிராமணர்கள் தான். அந்த 2 பேரையும் அமைச்சராக்கிட்டாங்க. சரி, இப்போ இதில் எங்கே சமூக நீதி இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்லை, சமூக நீதின்றது எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்தது தானே சமூக நீதி. பட்டியலின மக்கள் இருக்கிறாங்கள, இஸ்லாமியர் இருக்கிறாங்கள, அப்போ பிராமணர் 2 பேர் இருக்கிற தப்பு இல்லையா? ஏன் பிராமணரை, அதாவது சமூக நீதின்றது எல்லா சமுதாயத்துக்கும் சேர்ந்தது தான் சமூக நீதி. பிராமணர்களை தள்ளி வச்சுட்டு நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்கன்னா அது சரி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் ஜாதி மதம் பணக்காரன் ஏழை அதெல்லாம் இல்லாமல் கச்சா முச்சான்னு ஓட்டு வாங்கியிருக்கிறார் அவர். ரைட்டா? அப்படி இருக்கும்போது அது காஸ்ட் நியூட்ரலாக ஆயிடுச்சு அந்த பார்ட்டி. இந்த ரிசல்ட்டு இளைஞர்களும் போட்டிருக்கிறாங்க, வயசானவங்க போட்டிருக்கிறாங்க, படித்தவங்களும் போட்டுக்கிறாங்க. இப்போ என் போன்றவர்களோட வாதம் என்பது அவர் உழைக்காமல் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டாருன்றதான் நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. மக்களை போய் சந்திக்காமலே இந்த வெற்றியை பெற்றிருக்கிறாரு அப்படின்னு. அது ஒரு புறம் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் குறை சொல்லணும், எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கணும். அவர் அமைச்சர் ரமேஷே விளக்கம் கொடுத்துட்டாரு. ரைட்டு. இப்போ ஜேசிடி பிரபாகர் மீது விமர்சனம் என்ன? அவர் திருச்சபை மாதிரி நடத்துகிறார். ஏங்க அது ஒரு சின்ன விஷயங்க. அதேமாதிரி ரமேஷ் ஐயங்காராக பிறந்ததோ ஐயராக பிறந்ததோ அவர் தப்பு கிடையாது. அது ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு பேசிவிட்டு அதை விட்டுணும், கடந்து போயிடும். ராஜ்மோகன் இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு இல்லைன்றப்பல அதை பிடிச்சிக்கிட்டேன். இப்போ இதே மரிய வில்சன் கட்டையை தூக்கின்னு ஓடுறாரு, ரவுடி பார்த்தா க்ளோஸ்அப்பில் பார்த்தா ரவுடி மாதிரியே இருக்கிறாரு. அது அழகாக படத்துலலாம் காட்டுற மாதிரியே. அது நீங்கள் சொல்கிறீங்களா? நான் அதில் குறுக்கில் வர அது கரெக்டு தான். அது யாருக்கு இந்த உணர்வு இருக்கணும்? விஜய் சாருக்கு துறையில். அதே மாதிரி இப்போ ஃபர்வேஸ்னு ஒரு அமைச்சர், அவர் பார்த்தா ஃபோனில் ரொம்ப இனிமையாக பேசுகிறாரு. தூக்கிடுவேன், செஞ்சு விட்ருவேன், வச்சு விட்ருவேன், எங்களை மீறி யார் தலைக்கட்டு, அது மிமிக்ரி. அப்புறம் மேபி சொல்ல அது என் வாய்ஸ் இல்லை, டப்பிங் யாரோ பண்ணிட்டாங்க, அமைச்சருக்கு களங்கம், அது மாதிரி. இப்போ இதெல்லாம் அனுமதிச்சிட்டாங்க யார்? தாவேக்கா. இதையே அனுமதிக்கும் போது நீங்கள் கேட்குறீங்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நான் அதுக்கு எப்படி உடனே பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் நாள் ஆகணும், போக போக தான் பார்க்கணும் காவல்துறையை அவர் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த போகிறாங்க. நிர்வாக சீர்கேடு, நிர்வாக குளறுபடியில் இதற்கு முன்பு இருந்த ஆட்சி தான் சொல்கிறாங்க. எனக்கு குறிப்பாக அந்த மின்வெட்டு தொடர்ச்சியாக ஏற்படுவதற்கு கூட அதில் நிறைய ஊழல் இருக்குது, ஆள் பற்றாக்குறை இருக்குது, பல்வேறு விஷயங்கள்னால தான் தொடர்ச்சியாக மின்வெட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா பக்கமுமே கடனில் இருக்கிறதுனால இப்போ உடனடியாக எங்களால் சரி பண்ண முடியாது, போக போக தான் அப்படிங்கிறாங்க. அது எப்படி பார்க்குறது? இல்லை, அது மக்களை ஏமாத்துறது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏப்ரல் மே கரண்ட்டே கட்டாகாமல் பார்த்துக்கினாங்க அதிகாரிங்க. ஏன்னா தேர்தல் நேரம். இப்போ தேர்தல் முடிஞ்சிச்சு.
அது தேர்தல் கடந்த ஒரு வருடமாகவே மின்வெட்டு செய்தி எங்கேயுமே அதிகமாக. அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் என்ன நடக்கும்னா கடனில் தான் இருக்குது அந்த துறை. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, கடன் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு சில அதிகாரிகள் போட்டுக்கிட்டு பண்ணுவாங்க. அந்தந்த ஊரில் அவங்கவுங்க அந்த பொசிஷன் வச்சு பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று எங்கேயோ தப்பு நடக்குது. இன்னொன்று, இது மே மாதத்தில் எப்பயுமே டிமாண்டு ஜாஸ்தியாகும். உங்களுக்கு மார்ச் ஏப்ரலை விட மே ஜூனில் தான் பீக் டிமாண்டு ஜாஸ்தியாகும். அந்த நேரத்தில் தான் நமக்கு ப்ரொடக்ஷன் ஒரு சிலது கட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து சோலார் நல்லாயிருக்கும் இந்த பீரியடில் ப்ரொடக்ஷனு. ஆனால் தண்ணியிலேருந்து எடுக்கக்கூடிய கரண்ட்டு மின்சாரம் பார்த்திங்கன்னா குறையும். இல்லை நிலக்கரி வாங்கின நிலக்கரியில் எந்த அளவுக்கு அவுட்டேஜ் வருது தெர்மல் பவர் பிளான்ட்டில், கூடங்குளத்தில் என்ன வருது நமக்கு அது கரெக்டாக தெரியல. பட் ஆனால் எப்பயுமே வந்து மே மாதம் ஜூன் மாதத்தில் கொஞ்சம் சிக்கல் வரும். அப்போ சிக்கல் வர நேரத்தில் இவர் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. இப்போ அதை கையாள முடியல, அது சரி செய்ய முடியலன்னா நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இந்த பிரச்சனை இருக்குங்க, இதை சரி செய்ய போகிறேன். கடனில் இருக்குது, திவாலில் இருக்குது. அப்போ கடனில் இருக்குது, திவாலில் இருக்குதுன்னா எதுக்கு வந்தீங்க? சீர் செய்ய தானே வந்தீங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் உடனே செய்ய முடியாது. ஏன்னா மனிதாபிமானத்தோடு பார்க்கணும். குற்றப்பின்னணி பண்ணுறவங்க எவன் எங்கெங்கே ஒளிஞ்சிருக்கிறான்னு தெரியாது. பாலியல் சீண்டல் வந்து நாட்டில் வந்து கொஞ்சம் ஊடுருவி இருக்குது. இந்த பிரச்சனை இருக்குது. அதை உடனே விஜய் அவர்களால் உடனே சரி செய்ய முடியாது. பட் கரண்ட்டு கட்டு ஆகுறதுன்னா, குளத்தூரில் கரண்ட்டு கட்டு, தாம்பரத்தில் கரண்ட்டு கட்டு, ஆவடியில் கரண்ட்டு கட்டு, அம்பத்தூரில் கரண்ட்டு கட்டு, மாதவரத்துலேயும் இப்போ பவர் கட்டு, சென்னையில் நிறைய இடத்துல சொல்லாமல் கொள்ளாமல் கரண்ட்டு வருது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்லாம் நிறைய பேரோட பொருள் பற்றிக்கின்னு போகுது. நீங்கள் சீராக கரண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது, 4 பேர் ஏசி போடுறாங்க, பற்றிக்கின்னு போகுது. இதெல்லாம் யாருக்கு நஷ்டம்? அதாவது மின்வெட்டு ஒரு பிரச்சனை. மின்வெட்டு சீராக இல்லாமல் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்னால இன்னொரு பிரச்சனை. இப்போ இது வந்து கடனுக்கும் இதுக்கும் என்ன இருக்குது? கடன் புதுசாகிடுச்சா, இல்லை போன வருஷம் கடன் இல்லையா? அப்போ அது நிர்வாகம் இன்னும் சரியாக வந்து பண்ணணும். இது வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. 2500 பணம் கொடுக்கல, கடனில் இருக்குன்னா புரிஞ்சிக்க முடியுது. கரண்ட்டு கொடுக்க முடியலன்னா அப்போ என்ன அர்த்தம்? அது அப்போ மக்கள்கிட்ட கோரிக்கை வைங்க. இல்லைனா வந்து நீங்கள் மின் வந்து யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். இல்லைனா அந்த ஒரு சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷட் டவுன்னு பண்ணுவாங்க, பவர் ஷட் டவுன். அது என்னன்னா முன்னறிவிப்பு பண்ணி அது மாதிரி ஒரு பொய்யான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. என்னன்னா மெயின்டெனன்ஸுன்பாங்க. ஏப்பா நல்லா தானே பார்க்குது, அந்த கேபிள் பார்க்குறோம், கருப்பு கலர் கேபிள் டிரான்ஸ்ஃபார்மரு அங்கேருந்து வருது. இதுலனாப்பா மெயின்டெனன்ஸ்னால் யாருன்னா ஏரியா தூசி கீசி தட்டணும், இல்லை சுவிட்சு கிச்சு டைட் பண்ண ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஒரு ஏரியா பூரா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு மிச்சம் பண்ணிவிட்டு மெயின்டெனன்ஸ். இந்த பொய் 2 காதுலையும் கேட்டு பல வருஷமாக ஆயிடுச்சு. சரி, இவங்க ஆட்சியிலனா எதனா மாறணும் பண்ணால் இவங்க ஒருபடி மேலே அந்த மெயின்டெனன்ஸே சொல்கிறது கிடையாது, சொல்லாமல் கட்டு. இது வந்துங்க மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போட்டிருக்குறாங்க. அது வந்து இதில் பிரச்சனை இருக்குது. பவர் கட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது எந்த அளவுக்கு சரி செய்ய போகிறாருன்னு தெரியல. ஆல்ரெடி பவரில் 200 யூனிட்லேயே கோல் ஆகி போச்சு, செல்ஃப் கோலு. ஏன்னா மாதம் 2 முறை சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்க, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி மாற்றி. அப்போ 200 யூனிட்டா, அப்புறம் 500 யூனிட்டு, அப்புறம் தகுதி வந்துச்சு. அதாவது நான் இப்போ விஜயண்ணா கொடுக்குற அந்த கரண்ட்டை நான் வாங்கணுன்னா எனக்கு தகுதி இருக்கணும். என்ன தகுதி? 500 யூனிட்டுக்குள்ளே கம்மி பண்ணி செலவு பண்ண. அதாவது கரண்ட்டு எவனுக்கு சார்ஜ் ஜாஸ்தி வருதோ, எவன் அரசுக்கு அதிக காசு கொடுக்குறானோ அவனுக்கு ஒன்றுமே செய்கிறது கிடையாது. எவன் யூனிட் அதிகமாக வாங்கி கொடுக்குறானோ அவனுக்கு சர்வீஸ் கூட ஒழுங்காக தரது கிடையாது. இல்லை, எதுவுமே வேணான்ட்டாங்களே. 2500 வேணாம், 6 சிலிண்டர் வேணாம். யார்? அவர் தாவேக்காவுடைய அந்த ஓட்டு போட்டவங்கலாம் சொல்லி, நிர்வாகிகள் நீங்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஆட்சி கொடுத்தா போதுண்ணே, 2500 வேணாம். சரி, கரண்ட்டு கட்டு நல்லாச்சியா கெட்டாச்சியா? பவர் கட்டு இந்த மாதிரி அடிக்கடி போகிறது நல்லாச்சியா கெட்டாச்சியா? அதுக்கப்புறமா வந்து ஆமை குஞ்சுங்களை திரும்பி கடலில் உத்தரவு பேரில் விடுறது நல்லாச்சியா கெட்டாச்சியா? அதாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போது விஜயண்ணான்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சாங்க. இந்த பிம்பம் உடையாமல் பாதுகாக்கிறதுக்கு பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பவர் கட்டெல்லாம் ஆச்சுன்னா அப்புறம் ஒரு கம்பெனியும் உள்ளே வர மாட்டான். இண்டஸ்ட்ரி ஏற்கனவே 2 கம்பெனி வெளியே போயிடுச்சுங்கிறாங்க. அல்ல, அதெல்லாம் வந்து ஓவர் த பீரியட் பார்ப்பாங்க. அடுத்த ஒரு 3 months 6 months. ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது. கவர்மெண்ட் இஸ் ஆன் வெண்டிலேட்டர். 118 எம்எல்ஏன்றதுமே வந்து ஏன்னா உள்ளே வரவங்க வந்து வெறுங்கையோடு வீசிட்டு வர மாட்டாங்க. இவங்க ஒரு சில டேர்ம் சொல்லுவாங்க, அவங்க ஒரு சில டேர்ம் சொல்லுவாங்க. அரசில் இதெல்லாம் நடக்கிறது தான். அப்போது இந்த ஸ்திரத்தன்மை, இந்த ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கும்போது பெரிய இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் யோசிப்போம். இல்லை, அது ஒரு கேள்வி இருக்குண்ணே. இப்போ 2 கம்பெனி, அதாவது இந்த விண்வெளி பாதுகாப்பு மையம் சொல்லி ஏஎம்சிவா, அந்த கம்பெனி உசூரில் வர வேண்டியதாக இருந்துச்சு. அது வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்போ ராயல் என்ஃபீல்டு தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஆந்திராவுக்கு போகுது. இது போன்ற கம்பெனிகள் போகும்போது விஜய் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 10 நாளில் அந்த கம்பெனிகள் போகிறதுல வந்து எப்படி அந்த ஆட்சி, நீங்கள் சொன்னது போல் அந்த நிலைத்தன்மை இருக்காதுன்னு நினச்சி போகிறாங்களா, இல்லைன்னா ஏதாவது வேறு ஏதாவது காரணமாக? சரிங்க, ஒரு விஷயத்தில் வந்து நான் வந்து வரவேற்று பேசியிருந்தேன். இப்போ அமைச்சர் கீர்த்தனா வந்து ஒரு இளம் அமைச்சர், இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதெல்லாம் வந்து கனவுல கூட நினைக்கும் விஜய் அவர்கள் நல்லது பண்ணியிருக்காங்க.
இப்போது இந்த விஷயத்தில் போய் நான் கீர்த்தனா அமைச்சர் வந்து இதை சரி பண்ணி கம்பெனியெல்லாம் கொண்டு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா புதுசு, அவங்க கற்றுக்கணும். அவங்கள பொறுத்தவரை திருடாமல் ஆட்சி பண்ணாங்கனாலுமே அதுவே வெற்றி. பட் ஆனால் விஜய் சார் வந்து அப்படி இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சராக இருக்கீங்க, அனுபவம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அனுபவம் மிக்க அதிகாரிகளெல்லாம் கூட கீழே வச்சு அதெல்லாம் சரி செய்யணும். அது வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸ் போயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம பேசுகிற அளவுக்கு இருந்துருக்கக்கூடாது. கடந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி போயிடுச்சின்னு வதந்தியில் செய்தி வந்த உடனே அமைச்சர் வந்து இல்லைங்க நாங்கள் அதுக்கு பதிலாக இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், இவங்க வராங்க, இதுதான் இவங்க கேட்டாங்க, இதை எங்களால் கொடுக்க முடியாது, அவன் விலை கம்மியாக கொடுக்குறான், இடம் கம்மியாக கொடுக்குறான், ஏதோ ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நம்ம முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறதில்ல. பேசுனா அவருக்கு ஒரு சில விஷயம் தெரியாது அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, இல்லை என்ன பிரச்சனை தெரியல. இப்போ உதாரணத்துக்கு டிகே சிவகுமார் மேகதாதுல அணை கட்டுறது சம்மந்தமாக தமிழ்நாட்டுக்கு உரிமை இல்லைன்னு திருப்பி பேசியிருக்காரு. ஒரு 2-3 நாள் முன்னாடி பேசியிருக்காரு. இன்றைக்கி யார் முதலமைச்சர்? விஜய். நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்கு வாயை திறக்க முடியாது. இதுக்கே அவர் இன்னும் பேசலை. அவர் யார்? டிகே சிவகுமார் கோலி வளர்றவரா? அவர் ஒரு துணை முதலமைச்சர். தேவைப்பட்டால் முதலமைச்சர் அவர் எல்லா தகுதியும் இருக்குது. இன்னொன்று நீங்கள் நட்பு பாராட்டுற கட்சியோடு சேர்ந்தவர். மேகதாதில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நிலைப்பாடு சொல்லணும்ல. மேகதாது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இன்றைக்கி 5 வருஷம் இருப்பீங்க முதலமைச்சராக, அடுத்த 5 வருஷம் வேறு யாருனா வருவாங்க, 50 வருஷம் கழிச்சு வேறு யாருனா வருவாங்க. ஆனால் ஒரு அணை குறுக்களை கட்டுறதுன்றது தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனை. காவேரி தண்ணி வந்து அதனால் வந்து பாதிக்கப்படுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் விவசாயம் பொய்த்து போய்விடும். அது வந்து லட்சக்கணக்கான விவசாயிகளோட பிரச்சனை. அதில் நீங்கள் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னு கூட சொல்லாமல் அப்படியே கம்முன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? சரி, இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ தாவேக்காவோட ஆதரவாளர்கள் மேகதாதுல எதனா சொல்லணும்ல, முதலமைச்சர் தான் பேசணும். அங்கே வந்து யாருன்னா எம்எல்ஏ கவுன்சிலராக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ முதலமைச்சருக்கு மேகதாதுல என்ன புரிதல் இருக்குது? அவருக்கு இது சப்ஜெக்ட் தெரியுமா தெரியாதா? இந்த திட்டம் வேணுமா வேணாமா? கர்நாடகா மீறி பண்ணுதுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம், வக்கீல் வைக்கிறோம், அதெல்லாம் அப்புறம். என்னோட முதலமைச்சர் என்னோட மாநில உரிமையை பற்றி பேசினார்னா கொஞ்சம் இந்த ஏழை பாழைங்க வயிற்றுல விவசாயிங்க வயிற்றுல பால் வாத்த மாதிரி இருக்கும்ல. இல்லை, ஏற்கனவே அவர் இது கொடுத்து சொல்லியிருக்கிறார். அதாவது எந்த பிரச்சனையுமே நம்ம பேசி பேசி வளர்க்குறத விட கடந்து போகிறது தான் நல்லது. உடனே பதில் கொடுக்கறது தேவையில்லாதுன்னு தானே அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து எல்லா விஷயத்துலையுமே அதான் சொல்கிறாரு. முக்கியமான விஷயத்தில் வந்து நம்ம கவுண்ட்ரு போட்டு அந்த பிரச்சனையை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்ல. கவுண்ட்ரு போட்டு வளர்க்கக்கூடாதுல்ல, தப்பிச்சு ஓடுறது. அவரை விட நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இந்த விஷயத்தில். நான் என்ன சொல்கிறேன்னா திருப்பரங்குன்ற கூட சரி வருஷத்தில் ஒரு நாள் தீபம் ஏற்றுறது. நீங்கள் தீபம் ஏற்றுங்க, ஏற்றாத போவீங்க, கெட்டு போங்க. அதனால் அந்த மலையை சுற்றி தான் பிரச்சனை. மேகதாது அப்படி கிடையாது. தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி, நீர் ஆதாரம், ஜீவனாம்சம், அது மக்களோட பிரச்சனை, அது வாழ்வாதாரம். அது அப்போது கர்நாடகா மேலே இருக்குது ஹைட்டில், தமிழ்நாடு கீழே இருக்குது. அந்த தண்ணி வந்து மலையிலேருந்து வரும்போது உருண்டு ஓடும்போது தண்ணி வந்து எல்லா இடமும் போனோம். அந்த குறுக்கில் வந்து நீ ஒரு அணையை கட்டுறேன்னா தண்ணியோட வரத்து வந்து குறைஞ்சிடும். இது சாதாரண விஷயம். இதில் ஒரு கருத்து சொல்கிறதுக்கோ ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கோ இல்லை புறப்பட்டு போய் அங்கே உட்காந்து பேசுகிறதுல என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் இருக்கவங்க தானே ஓட்டு போட்டாங்க, கர்நாடகாவில் யாரா ஓட்டு போட போகிறாங்களா? இல்லை நீங்கள் நாளைக்கு எதனா கர்நாடகாவில் கட்சி நடத்துகிற ஐடியா இருக்கா? ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து புதுசாக யாரும் கண்டுபிடிச்சி சொல்லலை, பல வருஷமாக இருக்குது. இப்போ நான் ஒரு சேரில் போய் உட்காடுறேன், ஒரு பேங்க்கில் வந்து நான் வந்து பேங்க் மேனேஜராக போய் உட்காடுறேன். பேங்க்குன்னு எடுத்தாவே லோன் நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க, நிறைய இது வராத கடன் இருக்கும். புதுசாக கொடுத்த லோனில் ஒரு சிலர் 7.5 காசு கொடுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் வேலை செய்வாங்க, ஒரு சிலர் வேலை செய்ய மாட்டாங்க. பேங்க்கில் நல்லது இருக்கும் கெட்டது இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு தான் தெரியுதோ தெரியலையோ நான் அந்த சேரில் உட்காண்டேன். அதை சரி செய்யணுமா இல்லையா? நான் கருத்தே சொல்ல மாட்டேன், அப்படியே கம்முன்னு உட்காந்து கடந்து போவேன்னா என்னது சார்? அந்த கடன் வாங்கணுமா வேணாமா? இல்லை கடந்து போகணும் சார். இவருக்கு கடன் கொடுக்கலாமா? இல்லை நம்ம பொறுமையாக இருக்கணும் சார். அது வந்து அந்த வந்து இஎம்ஐ கட்ட மாட்டேன்றான், ஃபோன் பண்ணால் அசிங்கமாக திட்டுறான் சார், வக்கீல் கூடலாம் வச்சுட்டு இருக்கிறான், பேங்க்குக்காரெலாம் வரக்கூடாதுன்றான். இல்லை அமைதியாக இருக்கணும். இப்படி பண்ணால் பேங்க் என்ன ஆகிடும்? திவால் ஆகிடுமா? இதுதான் எடுத்துக்காட்டு. வந்துட்டீங்க, உட்காந்துட்டீங்க. மேகதாதுல என்ன நிலைப்பாடு? அதாவது யாரும் பேசலாம் பரவாயில்ல, டிகே சிவகுமார் பேசிட்டு நான் வேலையை நடத்துவேன், நான் கட்டுவேன்றாப்புல. சரி, நாளைக்கு கட்டிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு நிலை. இப்போ ராகுல் காந்தி மற்றதுக்கெல்லாம் பேபிக்கிட்ட பேசலாம் தெரியுதுல்ல, ஏஎம் பேபி, பிபி பேபி, சிசி பேபிக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி விஜய் விட்டுறக்கூடாது, விஜய் எப்படின்னா இது பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணுங்க ராகுல் காந்திக்கு. அப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டேறாப்புல டிகே சிவகுமார். கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த டேமுக்குலாம் எதுவும் வேணாம், மழை வந்து பேயிட்டோம், தண்ணி வந்து எப்படியோ 2 மாநிலமும் மாறி மாறி சிக்கனமாக செலவு பண்ண, டேம்லாம் கட்ட வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியதுன்னு. ஏன் அப்போது நீங்களும் அதே சந்தர்ப்பவாத அரசியல் தானே பண்ணுறீங்க.
மற்றவங்களெல்லாம் வந்து அது பேர் என்னது ஊராமட்டு நெய்யில் ஸ்வீட்டு செய்யக்கூடாது. சரியா? பேசுனீங்கல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், மேகதாது பிரச்சனையெல்லாம் அமைதி காக்கக்கூடாது. பரந்தூர் அமைதி ஏன்? பரந்தூரில் மக்களை திரட்டி நானே போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னவர் யார்? ஐயா தானே. நான் எதுவும் இல்லாததை கேட்கல. நானும் இப்போ அவரோட நான் அவர் ஆதரவாக தான் இப்போ பேசுகிறேன். அவர் சொன்னதை அவர் செஞ்சு கொடுக்கட்டும். 10 வருஷத்துக்கு முதலமைச்சராக இருக்கட்டும். வெளியிருந்து சொன்னார். இப்போ உள்ளே போய் அந்த ஃபைல் எல்லாம் பார்க்கணும், என்ன சிக்கல் பார்க்கணும், என்னென்ன இது இருக்குன்னு பார்க்கணும். சதீசன்னு பக்கத்தில் கேரளாவில் சில்வர் லைன் ரயில்வே ப்ராஜெக்ட்டு 529 கிலோமீட்ரு, 300 கிலோமீட்டருக்கு வந்துட்டு 30 அடிக்கு மண்ணை ஏற்றி ட்ராக்கு, இன்னொரு 200 கிலோமீட்டருக்கு 10 அடியில் செவுறு போட்டு ட்ராக்கு. இது இயற்கைக்கு எதிரானது. 64,000 கோடி செலவாகும், காசு வேஸ்ட்டு, விவசாயி பாதிக்கப்படுவாங்க. தண்ணி வந்து அதிகமாக பேஞ்சுதுன்னா இந்த தண்ணி இங்கே லாக் ஆகிடும், அப்படிக்கா போகாது. இது வந்து மக்களுக்கு இது இடையூறு இல்லை. ப்ராஜெக்ட்டு ரத்து. பதவியேற்றுக்கின 24 மணி நேரத்தில் 500 கிலோமீட்டர் ப்ராஜெக்ட் பரந்தூர். அதோடு பார்க்கும்போது இது ரொம்ப சின்ன விஷயம். நீங்கள் வந்து இப்போ பரிசீலனை பண்ணுவோம் அதிகாரிகிட்ட கேட்குறேன். நீங்கள் ஏன் அன்றைக்கி போராட்டம் அதிகாரிகிட்ட கேட்டு பண்ண வேண்டியதானே? அன்றைக்கி ஒண்டி மக்கள்கிட்ட போனீங்க, இன்றைக்கி அதிகாரிகிட்ட கேட்கணுமா? அதிகாரி ஓட்டு போட்டாங்களா, மக்கள் ஓட்டு போட்டாங்களா? யார் ஓட்டு போட்டாங்க? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி மாற்றி பேசாதீங்க சார். 8 வழி சாலை, அடுத்து மேகதாது, நீட்டு, இதெல்லாம் பிரச்சனையா இல்லையா? நீங்கள் 2500 கூட போட வேணாம், சிலிண்டர் கூட கொடுக்க வேணாம். நான் அந்த உங்களோட ஆதரவாளர்கள் நிலைப்பாட்டில் நானும் சேர்ந்துக்கிறேன். நானும் ஆதரவாளராக மாறிடுறேன், விஜய் சார் ஆதரவாளராக மாறிடுறேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் 2500 சிலிண்டரும் இருந்தால் கொடுங்க, இல்லைனா பட்டநாமம் போட்டு விட்ருங்க. தகுதி எப்போ வருதோ மக்களுக்கு அப்படி சொல்லிடலாம். மக்களுக்கு தகுதி வரும்போது நம்ம கொடுப்போம் அப்படின்னு இல்லை. ரைட்டுங்களா? இது வாழ்வாதார பிரச்சனையா இல்லையா? இது மக்கள் சம்மந்தமான பிரச்சனை தானே. இப்போ திருப்பி மறுபடியும் நீட்டுன்றான் அதுன்றான். ஏன் ஒரு நாடு தழுவிய ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய போராட்டம். சரி, இப்போ போகிறீங்கல்ல மோடிஜியை பார்க்குறதுக்கு, எதனா மனுன்னு கொடுப்பீங்களா நீட்டுக்கு? இல்லை அதையாச்சும் சொல்லிட்டு போனால் என்னென்னா, ஆக்டர் விஜய் அப்படின்றது இல்லை, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் டு ப்ரொடெக்ட், டு ஃபைட் அகேன்ஸ்ட் நீட். I will talk to the Prime Minister. I will talk to the BJP. We will fight for NEET abolition. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி கொஷின் பேப்பர் லீக் ஆகுது. கண்ட பரதேசியெல்லாம் குழந்தைங்கள்லாம் வந்து ராப்பகலாக தூங்காமல் கஷ்டமாக டாக்டர் ஆகணும், அதாகணும், இதாகணும்னு மனசு கஷ்டப்படுனா பொறுக்கி ராஸ்கல்ஸு காசுக்காகவும் பணத்துக்காகவும் கொஷின் பேப்பரை லீக் பண்ணி பரதேசிங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அவங்க அப்பா அம்மா வந்து இதுங்க தான் ஏதோ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தூங்குறது இல்லை, எதையும் பண்ணுறது இல்லை, வீட்டில் ஒரு சோறு கூட ஒழுங்காக ப்ராப்பராக செய்கிறது கிடையாது. இப்போ தான் பையன் நீட் எழுதுறான், பையன் அதுக்கு படிக்கிறான், பையன் அங்கே பார்த்தா கொஸ்டின் பேப்பர் லீக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஆகுது. எவ்வளோ கேவலம் இது! ஏன் அந்த 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 டாக்டர் சீட்டை இப்போ உங்களுக்குலாம் தகுதி இல்லாமல் தானே பிரதமர் ஆகிறீங்க, முதலமைச்சர் ஆகிறீங்க. டாக்டருக்கு கொண்டு ஏன் இவ்வளோ எக்ஸாம் வச்சு உயிரை எடுக்கிறீங்க? சரி, ஸ்டேட்டில் ஏற்றி விடுங்க மெடிக்கல் சீட்டை. படிச்சுட்டு அவன் வெளிநாடு போட்டோம், வேறு எங்கன்னா போட்டோம், வேலை பார்க்கட்டும், ப்ராக்டிஸ் பெட்டராக பண்ணட்டும். தகுதி இருக்குது, பசங்க படிக்க தயாராக இருக்காங்க. எங்கள் உட்கட்டமைப்பு இருக்குது. வெளிநாட்டில் டாக்டர்ஸு பஞ்சாங்கம் இருக்குது. வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எல்லாம் கேவலமாக. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்த்துட்டு நான் என்ன புதுசாக இந்த பிரச்சனையில் நான் இப்படி நிலைப்பாடு எடுத்து பேசுகிறேன்னா, 6 மாதத்துக்கும் இதான் என் நிலைப்பாடு, 6 வருஷத்துக்கு முன்னாடி நிலைப்பாடு. இப்போது அந்த சேரில் விஜய் சார் உட்காந்துக்கிறாரு. சார் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னா, கடந்து போயிடுவேன் அப்படின்னா என்ன சார் இது? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கடந்து போயிடுவீங்க. யாரோ தானே கஷ்டப்பட போகிறான், யாரோ தானே வந்து அடகு கடையிலையும் போய் நகை நிலத்தெல்லாம் விற்று டிராக்டர் விற்றுலாம் படிக்க வைக்கிறாங்க. எல்லாத்தையும் கடந்து போனால் என்ன அர்த்தம்? அமைதி காத்தா என்ன அர்த்தம்? எப்போ தான் 2 கோரிக்கை தாங்க. விஜய் சார் உழைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அது வரலும் பத்திரிகையாளர்கள் அவருக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நமக்கும் அவருக்கும் அதுதான். அவர் நல்லது செய்யாமல் விட மாட்டோம். இப்போ கூட நல்லதுன்னும் போது இந்த குண்டாஸில் ஒரு பத்திரிகையாளர் வெளியில் வந்தார். வாழ்த்துக்கள் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு வாழ்த்துக்கள். அவர் நண்பரை சவுக்கு சங்கரை பாதுகாப்பாக கூட்டின்னு வந்து விட்டார். காவல்துறை துஷ்பிரயோகம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து வரவேற்க தான் செய்யணும். போலீஸ் அதிகாரிகள் வந்து அவங்க நினச்சதை பண்ணுவாங்க, வேலையை ஒட்டியெல்லாம் விட்டு இதை வேலையை எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அம்மா சாவு கூட வர விடாமல் போச்சு. நம்ம எதிர்க்கலையே, வரவேற்க தானே செய்கிறோம். எதில் வரவேற்கணும், எதில் அவர் பேசணும், எதில் அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கணும் போது ஒரு பத்திரிகையாளராக தமிழ்நாடு பிரச்சனை பல ஆண்டுகளமாக பார்க்கும்போது இதிலெல்லாம் பேசணும். அவர் அப்படி பேசிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இப்போ இம்மீடியட்டாக அவருக்கு இருக்கிற சிக்கல் கரண்ட் பிரச்சனை தான்.
நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.